நண்பா ஒரு விஷயம் எனக்கு ஒன்று புரியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரி எல்லாம் மைண்ட் செட் பண்ணணும், டீசர் பண்ணணும், அந்த ட்ரெய்லர் பண்ணிட்டுன்னு சொல்லி. பட்டு ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த ரூ. 100 கொடுத்து எங்கிட்ட படம் பார்க்க வராங்கல்ல, அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இந்த படம் நல்ல படம், இந்த படம் நல்ல படம் இல்லைன்னு சொல்லிட்டு. அதை அவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இல்ல சார், அது எப்படி டிசைட் பண்றாங்கன்னா 2 விதமா இருக்காங்க சார். சொல்லுங்க. ஒன்னு வந்து சோஷியல் மீடியால ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றவங்க, எல்லா கண்டென்ட்டையும் பார்த்துட்டு வரவங்க இருக்காங்க. ஸோ ரெண்டாவது இப்போ வந்து நீங்கள் எல்லா ஆடியன்ஸுமே சோஷியல் மீடியாவில் வச்சு தான் படம் பார்க்க வர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் ட்ரெய்லர் பாக்குறாங்க சார். 90% ஒரு படத்துக்கான மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து ட்ரெய்லர் தான் சார். இப்போலாம் எல்லாருமே சரி, இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளோ சார்? இந்தியாவோட ஜனத்தொகை ரொம்ப பெரிய நம்பரா கேக்குறீங்க. இப்போ இந்த கூலி ட்ரெய்லர் எவ்வளோ சார் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க? கூலி அந்த இதெல்லாம் கூலி ட்ரெய்லர் ஒன்றும் வரலையே சார். அந்த அந்த என்னது அந்த சாங் எல்லாம் சாங் எல்லாம் சேர்த்து என்ன சார் ஒரு 30 மில்லியன் அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஆர் ராங். கம். இல்ல சார், நான் அப்படி சொல்லல. அதான் நான் ரெண்டு என்னோட ஆன்சர் முடிக்கிறதுக்குள்ளே நான் என் ஆன்சர் முடிக்கிறதுக்குள்ள உங்க கேள்வி வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க படம் பார்க்க வருது. கூலிங்கிறது அது பெரிய படம், நான் அதை பத்தி அங்க போவே இல்லை. ரெண்டாவது வந்து ஆப்வியஸ்லி வேர்ட் ஆஃப் மவுத் சார். படம் நல்லா இருந்தா உள்ள வரதான் போறாங்க. நீங்க சொல்ற அந்த லார்ஜர் ஆடியன்ஸ் வந்து இந்த செக்ஷன்ல தான் இருக்காங்க. இதுதான் என் பதில். எந்த செக்ஷன்ல? அதான் படம் நல்லா இருந்தா உள்ள வர அந்த ஆடியன்ஸ். எஸ், அதை தான் பிடிக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டென்ட்.